6 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். எந்தெந்த மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரம் மிக குறைவாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற வானிலை அறிக்கை வெறும் இன்று இரவு நேரங்கள் மட்டும் கிடையாது. நாளை, நாளை மறுநாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான தகவல் உங்களுக்கு தேதி வாரியாகவே குறிப்பிட்டு எந்த தேதியில் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்றைக்கு எங்கெங்க மழை வரப்போகுது அப்படிங்கிற சந்தேகம் தான் பலருக்கு அதிகமாக இருக்கு. அதிலும் துல்லியமாக எந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நேற்றைய தினங்களில் மாலை நேர வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம், மழை பொழிவுகள் மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இரவு அல்லது நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்போ மாலை நேரங்களில் மழை இல்லையான்னு கேட்டால் மழை கொஞ்சம் குறைவு தான். இரவு மற்றும் நள்ளிரவு, அதாவது இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இந்த நேரங்களில் நமக்கு மழை தீவிரம் கடலோர மாவட்டங்களில், அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவுகள் தீவிரமடையும். அதனால எந்த நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம். மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்புகள், அதாவது முதலாவதாக நம்ம பார்க்க போறது மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத முதல் கட்டமாக நம்ம பார்க்கலாம். சென்னை பகுதிகளில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு. கேடிசிசின்னு சொன்னோன்னே ஏதோ ஆச்சரியமா நீங்க பார்க்காதீங்க. இதைத்தான் நம்ம மிக சுருக்கமாக இதை நம்ம கேடிசிசி என்று அழைப்போம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை. அதனால இன்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக மழை பொழிவுகள் பகுதியாக நமக்கு வந்து பதிவாக போகுது. அதாவது இந்த கேடிசிசி பகுதிகள் முழுவதுமாக கனமழை கிடைக்குமா அல்லது பகுதியாக இருக்குமான்னு பார்த்தா, மேக கூட்டங்கள் பகுதி பகுதியாகவே செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்யும், ஒரு சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்பு. அடுத்ததாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் எப்படிங்க மழை வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் 14, 15 விழுப்புரம், ஆகஸ்ட் 14, 15 கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகஸ்ட் 14, 15 தேதிகள் இருந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆகவே இந்த நாட்களில் உறுதியான கனமழை நமக்கு அதிகமாக காத்திருக்கு. அப்போது இன்றைக்கும் நாளைக்கும் மழை வராதான்னு கேட்டால், ஏதோ சில இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை மாதிரி தெரியும், சில இடங்களில் மழை வராமலையும் போகலாம். ஆனால் 14, 15 தேதிகளில் உறுதியான கனமழை கடலோரங்களில் பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டங்களும் அதுதான் 14ஆம் தேதி சற்று வலுவான மழை இருக்கும். இன்றைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்ன சேலத்தில் இன்றைக்கு மிதமான மழை பொழிவு ஒரு சில பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்தில் நல்ல மழைங்க. கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் அருமையான மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியிலும் பகுதியாக மழை பொழியும். இந்த பாபிரெட்டிப்பட்டி பகுதி தவிர மற்ற எல்லா இடங்களிலும் தருமபுரி மழை பதிவாகுதுன்னு நினைக்கிறோங்க. ஏன்னா பாலக்கோட்டில் மழை பதிவாயிருக்கு, அரூரில் மழை பதிவாயிருக்கு. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பாபிரெட்டிப்பட்டி வந்து தினந்தோறும் தெரியப்படுத்துறீங்க மழை வரலன்னு. ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா மழை வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, இந்த தருமபுரி மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்க. அதே மாதிரி குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், காட்பாடியில் ஆகஸ்ட் 14, 15 திருப்பத்தூரில் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்கும். தேதி குறிச்சிக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் சற்று வலுவான கனமழை, அதாவது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு மழை பொழிவுகள் ஆகஸ்ட் 14, 15 தேதிகள் எதிர்பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இரவு நேர மழை பொழிவுகள் இங்கே அதிகரிக்கக்கூடும். பகலில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, அதை விட மழையும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதாவது வட தமிழக உள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும், கடலோர மாவட்டத்திலும் அநேக இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது இனி வரும் நாட்கள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பகுதிகள் என்னன்னா, ஈரோடு மற்றும் திருப்பூர். ரொம்ப கஷ்டங்க இந்த மாவட்டங்கள், ஏன்னா மழை பொழிவு நிறைய இடத்துல இல்லை. ஈரோடு மற்றும் திருப்பூரில் எடுத்து பார்த்தீங்கன்னா
சில இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கும், சில இடங்களில் பார்த்தா மழையே பெய்திருக்காது. ஈரோடு மற்றும் திருப்பூரில் அடுத்து வரும் நாட்கள் அதுதான். ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று ஓரளவு மிதமான மழை பொழிவு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கரூர் மற்றும் நாமக்கல் கூட கொஞ்சம் தெரியப்படுத்துறீங்க. குறிப்பாக அந்த குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாமக்கல், கரூரில் அந்த தோகை மலை, பஞ்சப்பட்டி, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் மழை கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. கரூர் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பகலில் அதிகரித்தாலும் அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளே நிறைய இடங்கள்ல நமக்கு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 14 தேதி வருவதற்குள் மிக கனமழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே இதை சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருக்கிறோம். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருப்போம். அதாவது வரப்போகிற இந்த ஆகஸ்ட் 14 மிக முக்கியமான ஒரு தேதி. எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக ஆகஸ்ட் 14, 15 எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக மிதமான மழை மட்டும், அதாவது வலுவான கனமழை மற்றும் மிக கனமழை எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு மிதமான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகக்கூடும். தென் தமிழகத்தில் மழையே வராது ப்ரோ அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. தப்பாக எடை போட்டுறாதீங்க. தென் மாவட்டங்கள் அவ்வளோதான், மழையே வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கடுமையான கனமழை இருக்குது. பாருங்கள், நமக்கு செய்திகள்லாம் வரதானே போகுது. மதுரையை குளிர்வித்த கனமழை அப்படின்னு சொல்லி பல செய்திகள் நமக்கு இனி வரும் நாட்களில் வரப்போகிறது. அதனால் மதுரை இந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் சற்று உஷார் நிலையில் இருந்துக்கோங்க நண்பர்களே. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, முதுகலத்தூர், ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் அருமையான மழை வரப்போகுது. ராமநாதபுரம், அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் மழை குறைவு தான். விருதுநகரில் பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த 4 பகுதிகளில் ஆகஸ்ட் 14, 15 ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்கே எங்கே ப்ரோ மழை வெளுத்து வாங்குது, வெயில் தான் வெளுத்து வாங்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலே அந்த மாதிரி தான். அப்பப்போ மழை வருது, ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு அந்த மழை பத்தவே இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் எப்போதாங்க மழை வரும், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ராமநாதபுரம், அதே போல் சிவகங்கையில் நல்ல மழை தாங்க, 9 சென்டிமீட்டர் மழை நேற்றைய தினங்களில் உங்களுக்கு அறிவிச்சிருந்தோம். சிவகங்கையில், ராமநாதபுரத்தில் இப்போ விட்டு விட்டு கொஞ்சம் மழை வந்துகிட்டு இருக்கு. வலுவான கனமழை ஆகஸ்ட் 14, 15 எதிர்பார்க்கலாம். இதில் வந்து குறைவான மழைன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் கொஞ்சம் மழை வாய்ப்பு வந்து வரும் நாட்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பகுதியான மழை மட்டும் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் பகுதியாக பதிவாகும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இனி வரும் நாட்கள் தொடர் மழை பெய்யும். தேனி, தென்காசியில் மறுபடியும் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். மதுரையிலேருந்து தேனி போகிற வழிகளில் சரியா மழை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. மழை வாய்ப்பு அதிகரிக்கும். 14, 15 தேதிகளில் தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரியில் இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் மழை வந்திருக்கும். ஆகஸ்ட் 15க்குள்ளே பெரும்பாலான இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் விட்டு விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகரிக்கும் வெப்பநிலை தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்றே தீவிரமடையும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். வெயிலுடைய தாக்கத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. மழை பொழிவுகளும் அவ்வப்போது காணப்படும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.